بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்த உத்தம தோழர்கள் மீதும் மறுமை வரைக்கும் அந்த தூதரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த வாழ வேண்டும் என்ற அவாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. புனித ஜுமாவின் கடமையை மேலாக கருதி அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹை எந்த முறையில் அஞ்ச வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றானோ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை அஞ்சி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறையச்சத்தை கொண்டு நல்லுபதேசம் செய்தவனாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தின் தலைப்பாக நாம் தெரிவு செய்திருப்பது உல்ஹியாவின் சட்டதிட்டங்களும் அதன் பின்னணியும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது புனிதமான மாதங்களில் ஒன்றான துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் என்பது ஒவ்வொரு வருடமும் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நன்மைகளை அதிகம் சம்பாதிப்பதற்கு ஒரு வழியாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பங்கள் அமைந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நாம் இன்னும் ஒரு சில தினங்களிலே துல்ஹிஜ்ஜா ஈதுல் அல்ஹா யௌமுன் நஹர் ஈதுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்துக்கு முன்பதாக அரஃபாவுடைய தினம் வருகின்றது. அந்த அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு நோக்கக்கூடிய ஒருவர் அவர் கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களையும் சிறு பாவங்களையும் எதிர்வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய சிறு பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு இருக்க இஸ்லாத்தின் 5வது கடமையான இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் பின்னர் ஹஜ்ஜுடைய மாதத்திலே 10வது தினத்திலே அறுக்கப்படக்கூடிய இந்த உல்ஹியா என்று சொல்லப்படக்கூடிய வணக்கம் என்பது இதற்கு மிகப்பெரிய பின்னணி இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ நபிமார்கள் உலகத்திலே தோன்றி மறைந்திருக்கிறார்கள். அத்தனை நபிமார்களுடைய அந்த விடயங்களையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். குறிப்பாக 25 நபிமார்களுடைய பெயர்களை உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அந்த உலுல் அஸ்ம்களில் ஒருவர்தான். அதே போன்று அல் குர்ஆனில் நபிமார்களின் பெயர் சூட்டப்பட்டிருக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உலுல் அஸ்ம்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபியுடைய குடும்பத்தின் பின்னணியை வைத்து அந்த நபியுடைய குடும்பத்தின் தியாகத்தை வைத்து அல்லாஹு தஆலா ஒரு வணக்கத்தையே 50 கடமைகளில் ஒரு வணக்கமாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா
அவர்களுக்கு கொடுத்த சோதனைகளின் பின்னர் அவர்கள் கண்ட வெற்றியை இந்த சமூகம் மறுமை வரைக்கும் காலாகாலமாக ஒவ்வொரு வருடமும் அந்த வணக்கத்தை மேற்கொள்வதன் மூலம் இப்ராஹிம் நபியை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை விதியாக்கி இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வணக்கத்தின் இறுதியில் ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். அந்த ஈதுல் அல்ஹாவுடைய தினத்திலே உல்ஹியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இபாதத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான். உல்ஹியா என்று சொல்லப்படக்கூடிய பிராணிகளை அல்லாஹுக்காக வணக்க வழிபாடுகளை கருத்தில் கொண்டு அல்லாஹுவை வணங்கும் மூலமாக அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிடுதல் என்பது எங்களுக்கு இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்திலே விதியாக்கப்பட்ட ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எங்களுக்கு மாத்திரம் விதியாக்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பதை நாங்கள் அல் குர்ஆன் ஹதீஸின் ஊடாக நாங்கள் படித்து பார்க்கின்ற போது அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சூரா அல் ஹஜ் என்ற அத்தியாயத்திலே 34வது வசனத்திலே கூறுகின்றான், வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், ஒவ்வொரு சமூகத்துக்கும் நாங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அல்லாஹுக்காக பிராணிகளை அறுத்து பலியிடக்கூடிய ஒரு வணக்கத்தை நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். எதற்காக வேண்டி என்று சொன்னால் லியத் குருஸ்மல்லாஹி அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அனாம், கால்நடைகளிலிருந்து அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்கிய உணவுக்காக வேண்டி அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் எல்லா சமூகத்தினருக்கும் கால்நடைகளை அறுத்து பலியிடக்கூடிய ஒரு இபாதாவை நாங்கள் ஆக்கியிருந்தோம் என்பதாக அல்லாஹு தாலா திருமறையிலே கூறுகின்றான். எங்களுக்கு குர்ஆனிலே நாங்கள் படித்து பார்க்கின்ற போது அதிகமான ஆதாரங்களை இதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கெல்லாம் தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மனிதன், முதல் நபியாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அஹ்ஸாப் மாயிதா என்ற அத்தியாயத்திலே 27வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், கர்ரபா குர்பானன், 2 பேரும் ஹாபில் என்று சொல்லப்படக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 ஆண் மக்களும் குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி நெருங்குகின்றார்கள். குர்பானி கொடுத்த போது ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா, அவர்களில் இருவரில் ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தாலா அந்த குர்பானி எப்போது நடந்ததோ அந்த சம்பவத்தை இந்த குர்ஆனிலே எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறான். அப்போ இந்த குர்பானி என்று சொல்லப்படக்கூடிய இந்த இபாதா, உல்ஹியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த இபாதா ஆதம் நபியுடைய மக்கள் ஆரம்பித்து வைத்த ஒரு இபாதாவாக இது இருந்து கொண்டிருக்குது. இந்த இபாதத்துக்குரிய பின்னணியை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் இதற்குரிய பின்னணியை அதிகமான இடங்களில் எங்களுக்கு பிரஸ்தாபித்து கூறுகிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமொழிகளின் மூலமாக எங்களுக்கு அழகான முறையிலே பாடம் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் உல்ஹியாவுடைய பின்னணி, உல்ஹியாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதனை பற்றிய பின்னணி பற்றிய சுருக்கமான விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வது கட்டாய கடமையாக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே குழந்தை பாக்கியமற்றவர்களாக காணப்பட்டார்கள். வயது முதிர்ந்த காலம் வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தருள்வாயாக என்று பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அதனை கூறி காட்டுகின்றான், ரப்பி ஹபுலி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ், சாலிகான நல்ல குழந்தைகளில் ஒருவராக எனக்கு ஒரு குழந்தையை நீ வழங்கி விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். இந்த பிரார்த்தனை கேட்டு 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 அவர்கள் சலிப்படையவில்லை. அல்லாஹு தாலா குழந்தையை கொடுக்கவில்லை. வயோதிப காலம் தள்ளாடுகின்ற வயது வருகின்றது. அவர்களுடைய மனைவியும் வயது முதிர்ந்து வயோதிப தோற்றத்தில் காட்சி அளிக்கின்றார்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுமோ பிள்ளை பெறக்கூடிய அந்த நிலையிலே கட்டிலம் பருவத்தையும் தாண்டி விட்டார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளை பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பதற்காக வேண்டி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்பாடு செய்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே அழகான முறையிலே எங்களுக்கு ஒரு சம்பவமாக எடுத்துச் சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சூரத்து சாஃபாத் என்ற அத்தியாயத்திலே கேட்கின்றான், ஹல் அதாக ஹதீஸு லைஃபி இப்ராஹீம் அல் முக்ரமீன், நபியே உம்மிடத்தில் கண்ணியமிக்க இப்ராஹிமுடைய விருந்தினருடைய செய்தி உங்களிடத்திலே வந்ததா என்று கேட்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அந்த இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றான். கேட்டுவிட்டு அல்லாஹு தஆலாவை பதில் கூறுகின்றான், இத் தஹலு அலைஹி ஃபகாலு சலாமா. ஒரு குழுவினர் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நுழைந்து அவர்களுக்கு சலாம் கூறுகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறுகின்றார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சலாத்துக்கு பதிலாக வலைக்கும் அஸ்ஸலாம் என்று கூறிவிட்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விடுகிறார்கள். கௌமும் முன்கரூன், இவர்கள் அறியப்படாத ஒரு புதுமையான மனிதர்களாக இருக்கின்றார்களே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகின்றார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தவர்களை அமர வைத்துவிட்டு ஃபஜாஅ பிஇஜ்லின் சமீன், அவர்களுடைய குடும்பத்தவர்களிடத்திலே சென்று ஒரு பெருத்த ஆட்டை எடுத்து அதனை அறுத்து பலியிட்டு அவர்களுக்கு உணவாக சமைத்து கொடுக்கிறார்கள். உடனே அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்களை பார்த்து அந்த மனித குழுவினத்திலே பார்த்து சொல்லுகின்றார்கள், ஃபகால் அலா தாக்குலூன், உங்களுக்காக சமைத்த உணவை நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா என்று அந்த குழுவினரிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது ஃபஅவுஜஸ மின்ஹும் ஹீஃபா, அந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் அறிமுகமற்றவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் யாரோ ஒன்று தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து திடீரென ஒரு பயம் இவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அது ஒரு மனித வளமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் புதுமையான நாம் வாழ்க்கையிலே கண்டிராத சிலர் எங்களை அடைந்து சலாம் கூறி எங்களை சந்திக்க வருகின்ற போது அது அதிர்ச்சிகரமானதாகவும் புதுமையானதாகவும் இருக்கும். சில நேரத்தில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. வந்தவர்கள் சொன்னார்கள், காலூ லா தகஃப், நீங்கள் பயப்பட வேண்டாம், வபஷ்ஷரூஹு பிகுலாமின் அலீம், உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கப் போகின்றது என்ற ஒரு நன்மாராய செய்தியை நாங்கள் சொல்வதற்காக வந்தோம். நாங்கள் வந்த நோக்கம் இதுவல்ல. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் செய்த அக்கிரமங்களின் காரணமாக அவர்களுக்கு வேதனை கொடுப்பதற்காக வேண்டிய அல்லாஹு தஆலா எங்களை அனுப்பி வைத்தான். இடையிலே நாங்கள் பூமியிலே அந்த தண்டனையை கொடுப்பதற்காக நடமாடி திரிகின்ற போது அல்லாஹு தஆலா விதித்த கட்டளை தான் உங்களை சந்தித்து உங்களுக்கு குழந்தை பற்றிய நன்மாராயத்தை சொல்ல வேண்டும் என்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அந்த நன்மாராய செய்தியை கூறிய போது இதனை அவர்களுடைய மனைவி செவிமடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஃபஅக்பலத் இம்ரஅத்துஹு ஃபி ஸர்ரத்தின் ஃபஸக்கத் வஜ்ஹஹா வகாலத் அஜூஸுன் ஹகீம், இதனை கேட்டுக்கொண்டிருந்த அவர்களுடைய அருமை மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடுக்கிட்டு போகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், நானோ வயது முதிர்ந்த மலட்டு கிழவியாக, அல்லாஹ் அதனை சொல்லுகின்றான் குர்ஆனிலே, நானோ வயது முதிர்ந்த மலட்டு கிழவியாக இருக்கிறேன். அலிது வஅன அஜூசுன், நான் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலேயே இருக்கின்றேனா என்று கேட்டு தங்களுடைய பெண்கள் செய்வது போன்று தங்களுடைய நெற்றிகளை அடித்து சிரித்த காட்சி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எடுத்து கூறுகின்றான். இப்படி வயது முதிர்ந்த ஒரு காலத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் கிடைக்கப்பெறுகின்ற குழந்தைதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக பிறந்து கையிலே தூக்கி கொஞ்சி விளையாடுகின்ற அந்த தருணத்திலே அல்லாஹுடைய கட்டளை மீண்டும் வருகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களுடைய மனைவியையும் குழந்தையையும்
இன்ன இடத்திலே விட்டு சென்று நீங்கள் பிரிந்து விட வேண்டும் என்று அல்லாஹுடைய கட்டளை வருகின்றது. சோதனையை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு முன்னர் பல சோதனைகளை அனுபவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து 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 அவனுடைய முடிகளெல்லாம் நரைத்ததன் பிற்பாடு, அவனுடைய மனைவியுடைய வாலிப பருவமெல்லாம் தாண்டியதன் பிற்பாடு அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு குழந்தையை கொடுத்து அவன் அந்த குழந்தையை பெற்றதன் பின்னால் அடைகின்ற சந்தோஷத்தை சொல்லி மாள முடியாது. அந்த அளவுக்கு அந்த குழந்தை கிடைக்கின்ற போது கையில் எடுத்து கொஞ்சி குலாவி அந்த பிள்ளைகளுடைய விரல் பிடித்து நடைபழக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான் நம்மிடத்தில் அதிகமானவர்களிடத்திலே காணலாம். ஏனென்று சொன்னால் அந்த குழந்தை பாக்கியம் என்பது ஹிபா, அல்லாஹுடைய நன்கொடையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நன்கொடை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற சமயத்திலே அவர்களும் அந்த ஆசையோடு இருந்தவர்கள் தான். எனக்கு குழந்தை வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்து இறுதியான கட்டத்திலே வயோதிபத்திலே கிடைத்த குழந்தையை அல்லாஹு தஆலா உங்களுடைய பச்சிளம் குழந்தையையும் உங்களுடைய மனைவியையும் மனித அரவமற்ற பாலை நிலத்திலே, மரம் செடிகொடிகள் இல்லாத பாலை நிலத்திலே, தண்ணீருக்கு வாய்ப்பில்லாத அந்த இடத்திலே, பறவை பட்சிகள் பறக்காத அந்த இடத்திலே, காட்டு மிருகங்களெல்லாம் சுற்றித் திரிகின்ற அந்த இடத்திலே நீங்கள் விட்டு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் பிசகாமல் அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பச்சிளம் குழந்தையையும் அந்த தாயையும் அந்த பாலை மணலிலே இப்போது இருக்கக்கூடிய காபத்துல்லாஹுக்கு அருகிலே விட்டு விட்டு செல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, காலம் செல்லுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் அந்த குழந்தையையும் தாயையும் சந்திக்க வருகின்றார்கள். பெற்ற குழந்தையோடு அவர்கள் மிக நீண்ட காலம் அவர்கள் அந்த குழந்தையுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை. அந்த குழந்தையின் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்கவில்லை. அந்த குழந்தையினால் ஏற்படக்கூடிய அந்த மழலை சிரிப்பை அவர்கள் கண்ணால் கண்டுகொள்ளவில்லை. அதனுடைய சின்ன சின்ன சினுங்கல்களை அந்த தந்தை கண்டுகொள்ளவில்லை. விட்டு விட்டு சென்று சில காலம் சென்றதன் பிற்பாடு மீண்டும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையையும் சந்திப்பதற்காக வருகிறார்கள். அவ்வாறு உலகத்திலே ஒருவர், நாம் வாழுகின்ற இந்த சமூகத்திலே ஒருவர் தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்று பல வருடக்கணக்கில் அங்கே இருந்துவிட்டு மீண்டும் தன்னுடைய குழந்தைகளையும் பிள்ளைகளையும் மனைவியையும் சந்திக்க வருகின்ற போது எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தோடு அவர் காணப்படுவார். அவர் பிள்ளைகளுக்காக எப்படிப்பட்ட சன்மானங்களையும் வெகுமதிகளையும் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி எடுத்து வந்திருப்பார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த செய்தியோடு தன்னுடைய குழந்தையை சந்திக்க செல்லவில்லை. மாறாக ஒரு வித்தியாசமான செய்தியோடு செல்லுகின்றார்கள். ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப பருவத்தை எட்டுகின்ற சமயத்திலே ஒரு செய்தியோடு செல்லுகின்றார்கள். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாம், என்னுடைய கனவிலே நான் கண்டேன் உம்மை பற்றி. எப்படிப்பட்ட கனவென்று சொன்னால், எப்படி கனவிலே உன்னை காணுகின்றேன் என்று சொன்னால், அன்னி அஸ்பஹு, உன்னை நான் அழுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன். ஃபன்துர் மாதா தரா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று தன்னுடைய அருமை மகனை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு அந்த அருமை தாயின் அழகான வளர்ப்பிலே வளர்ந்த அந்த குழந்தை சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். யா அபத்தி ஃஅல் மா துமர், என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், என்னை பொறுமையாளர்கள் ஒருவராக கண்டுகொள்வீர்கள் என்று அவர்களுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கூறுகின்றார்கள். இப்போ தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான பாச போராட்டத்தை தாண்டி அல்லாஹுடைய கட்டளையை தன்னுடைய தந்தை மகனிடத்திலே முன்வைக்கின்றார். மகனும் கூட, என்னுடைய அருமை தந்தையே, நீண்ட காலம் கழித்து என்னை சந்திக்க வந்திருக்கிறீர்கள்,
என்னை அறுப்பதற்கு உங்களுக்கு எவ்வாறு உங்களுடைய உள்ளம் இடம் கொடுக்கின்றது என்ற ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. நீங்கள் எல்லாம் ஒரு தந்தையா என்ற ஒரு வினா கூட தொடுக்கவில்லை. எங்களுடைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள். இந்த நிலையிலேயே வைத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான முறையிலே அந்த தாயினுடைய மடியிலே அவர்களுடைய அரவணைப்பிலே இஸ்லாமிய அடிப்படையிலே வளர்ந்ததன் காரணமாக, என்னுடைய தந்தையே, பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் என்னை கண்டுகொள்வீர்கள், அல்லாஹுடைய ஏவலை கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று தன்னுடைய தந்தைக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான முறையிலே அனுமதி வழங்குகிறார்கள். இப்படி இருக்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து செல்லுகின்றார்கள் அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவை நிறைவேற்றுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து செல்லுகின்ற போது தடுத்திருக்கலாம். மகனிடத்திலே பேசி மகன் அனுமதியை வழங்கியதன் பின்னர் தடுத்திருக்கலாம். இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தஆலா தடுக்கவில்லை. மகன் மாறாக கூறுகின்றார், யா அல்லாஹ், என்னுடைய அருமை தந்தையே, நீங்கள் என்னை அறுத்து பலியிடுகின்ற போது என்னுடைய பார்வையும் உங்களுடைய பார்வையும் நேருக்கு நேர் இருந்து விட்டால், பாசத்தின் காரணமாக, பிள்ளை என்ற பாசத்தின் காரணமாக என்னுடைய கழுத்தை அறுப்பதை, அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதை அது உங்களுக்கு ஷைத்தான் ஒரு தடையாக வந்து விடுவான். எனவே என்னுடைய கழுத்தை முகங்குப்புற வைத்து என்னுடைய கழுத்தை அறுத்து பலியிடுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவருடைய அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறே செய்கின்றார்கள். செய்கின்ற போது அல்லாஹு தஆலா கது சத்தக்த ருயா இப்ராஹிம், இப்ராஹிமே, கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு ஆட்டை அனுப்புகின்றான். வஃபதைனாஹு பிஸிபிஹின் அதீம், நாங்கள் அதற்கு பகரமாக மிக மகத்தான ஒரு உல்ஹியா பிராணியை நாங்கள் அதற்கு பகரமாக வழங்கினோம் என்பதாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்களை பற்றி அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கட்டளை அறுத்து பலியிட வேண்டும் என்பது, ஆனால் நினைத்திருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை என்னுடைய கையாலே கூர்மையான கத்தியை கொண்டு அறுப்பதை விட அவரை நஞ்சூட்டி கொலை செய்திருக்கலாம். அல்லாஹுடைய கட்டளை எவ்வாறாவது அவர் மரணித்தால் போதும், அவரை அம்பறிந்து கொலை செய்திருக்கலாம், அல்லது வேறு இலகுவான வழி மூலம் அவரை கொலை செய்திருக்கலாம். இரத்தம் ஓட்டுகின்ற போது அது ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் என்றெண்ணி அவர்கள் அறுத்து பலியிடுவதை நிறுத்தவில்லை. மாறாக அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் குறியாக இருந்தார்கள். அதிலே அவர்கள் கனவிலே வெற்றி பெறுகின்றார்கள், கனவை உண்மைப்படுத்துகின்றார்கள், அவர்களுடைய சோதனைகளை வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கூறுகின்றான், கது சத்தக்த ருயா இப்ராஹிம், இப்ராஹிமே, உம்முடைய கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆனிலே அழகான முறையிலே இவர்களுடைய தியாகத்தை பற்றி கூறுகின்றார். இவர்களுடைய தியாகத்தின் பின்னணியில் உருவாகியது தான் நாம் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்திலே தொழுகைக்கு பின்னர் அறுக்கப்படக்கூடிய இந்த உல்ஹியாவுடைய வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மாபாத். எனவே இந்த உல்ஹியாவுடைய பின்னணி பற்றி சுருக்கமாக ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்போ உல்ஹியா கொடுக்கக்கூடியவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், உல்ஹியாவுடைய சட்டதிட்டங்கள் என்ன என்பது பற்றி நாங்கள் உல்ஹியா கொடுக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால், அல்லது எதிர்வரும் காலங்களில் உல்ஹியா கொடுக்கக்கூடிய வசதியை பெறக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் இந்த சட்டத்தின் மூலம் ஒரு நன்மையை அடைந்து கொள்ளலாம். எவ்வாறு இந்த உல்ஹியா பிராணியை நாங்கள் அறுத்து பலியிட வேண்டும். இந்த உல்ஹியா அறுத்து பலியிடுதல் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறுகின்ற போது, இன்னா அத்தைனா கல் கௌசர், நபியே, உங்களுக்கு நாங்கள் கௌசர் என்ற நீர்த்தடாகத்தை தந்திருக்கிறோம்.
ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர், எனவே நீங்கள் உங்களுடைய இறைவனை தொழுது அவனுக்காக அறுத்து பலியிடுவீர்களாக என்று அல்லாஹு தஆலா உல்ஹியாவுடைய இபாதத்தை அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அது மாத்திரமின்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக உல்ஹியா கொடுத்திருக்கிறார்கள். மதீனாவிலே வாழ்ந்த 10 வருட காலமும் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்திலே தொழுகைக்கு பின்னர் அல்லாஹுடைய தூதர் உல்ஹியா பிராணிகளை அறுத்து பலியிட்டு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதீனாவில் இருக்கின்ற போது மக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுகளுக்காக வேண்டி 2 ஆடுகளை அடையாளமிட்டு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் உல்ஹியா கொடுப்பதற்காக வேண்டி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உல்ஹியா கொடுத்த விடயம் சம்பந்தமாக முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை நான் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். லஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகப்ஷைனி அம்லஹைனி, கொம்புகளை உடைய 2 ஆடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்து பலியிட்டார்கள். ஸபஹஹுமா பியதைஹி, அந்த 2 ஆடுகளையும் தன்னுடைய 2 கரங்களாலேயுமே அவர்கள் அறுத்து பலியிட்டார்கள். அறுத்து பலியிடுகின்ற போது வசம்மா வகப்பர, பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹு அக்பர் சொல்லி அறுத்து பலியிடுகின்றார்கள். அப்போ ஒருவர் உல்ஹியா பிராணியை அறுத்து பலியிடுகின்ற போது தன்னுடைய 2 கரங்களாலும் அறுத்து பலியிடுவது ஏற்றமானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பிராணிகளை அறுக்கின்ற போது பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும். பெரிய பெரிய துவாக்கள் எல்லாம் இல்லை, கிடையாது. ஒரு பிராணியை அறுப்பதற்காக வேண்டி லெப்பைமாரை முஅத்தின்மாரை அழைத்து மௌலைமாரை அழைத்து பிராணிகளை அறுக்கக்கூடிய சமூகமாகத்தான் இன்றும் நம்முடைய சமூகத்திலே ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அந்த பிராணிகளை அறுக்கலாம். இதற்கு பெரிய பெரிய துவாக்கள் பிரார்த்தனை எல்லாம் கிடையாது. 2வது விடயம், துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை நாங்கள் கண்டுவிட்டால் உங்களில் ஒருவர் இதா ரஅய்தும் ஹிலால் தில்ஹிஜ்ஜா, நீங்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறையை உங்களில் ஒருவர் கண்டுவிட்டால் வஅராத அஹதுக்கும் அய்யுலஹிய, உங்களில் ஒருவர் உல்ஹியா கொடுக்க விரும்பிவிட்டால் நாடிவிட்டால் ஃபல்யும்சிக் அன் ஷஅரிஹி வஅல்ஃபாரிஹி, அவர் தன்னுடைய முடிகளையோ நகங்களையோ களைவதை விட்டும் தடுத்து கொள்ளட்டும். முடிகளை நகங்களை களைந்து கொள்ளக்கூடாது. சரி, எங்களிடத்தில் ஒரு கேள்வி வரலாம். உல்ஹியாவுடைய ஹஜ்ஜி பெருநாளுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கிறது. ஆரம்பத்திலே உல்ஹியாவுடைய நியத்தை நான் வைக்கவில்லை, இடையிலே நியத்து வைக்க வேண்டிய, அதாவது வசதி வருகிறது, நான் உல்ஹியா கொடுக்க போகின்றேன், எனக்கு இடையில தான் வசதி வந்திக்கு, அப்படி என்று சொன்னால் அவர் ஆரம்பத்திலே முடிகள் களைந்தாலும் நகங்கள் வெட்டினாலும் அவர் மீது குற்றமாகாது. எப்போது அவர் நியத்தை வைக்கின்றாரோ அன்றிலிருந்து இந்த முடிகள் நகங்கள் களைவதை விட்டுவிட வேண்டும். இது உல்ஹியா கொடுக்க விரும்புகின்றவர் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சுன்னா. உல்ஹியா கொடுக்கக்கூடிய பிராணி எப்படிப்பட்ட பிராணியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆடு மாடு ஒட்டகை போன்ற பிராணிகளாக இருக்க வேண்டும். இப்போ ஆடு மாடு ஒட்டகை என்பது தவிர்ந்த ஏனைய பிராணிகளை உல்ஹியா கொடுக்க முடியாது. இப்போ கோழி போன்ற பிராணிகளை உல்ஹியா கொடுத்த சமுதாயத்தவர்களும் இருக்கிறார்கள். அப்போ உல்ஹியா கொடுக்கின்ற என்ற பெயரிலே கோழி போன்ற பிராணிகளை உல்ஹியா கொடுக்கக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் உல்ஹியா கொடுக்குமாறு எந்த பிராணிகளை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களோ அவைகளே தான் உல்ஹியாவாக அல்லாஹுக்காக அறுத்து பலியிட வேண்டும். இப்போ ஆடு மாடு ஒட்டகை போன்ற அந்த பிராணிகளுடைய வயதல்ல எங்களுக்கு தெரிய வேண்டும். இப்போ அறுத்து பலியிடுவது என்று சொன்னால் சின்ன சின்ன அதாவது குட்டியின்றி அவைகள் 2 மாதம் 3 மாதமாகி இருக்கக்கூடிய நிலையில் அறுத்து பலியிட முடியாது. அதற்கு ஒரு வரையறையை அல்லாஹுடைய தூதரங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். செம்மறியாடாக இருந்தால் அதற்கு 6 மாதம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். எங்களுடைய பகுதிகளில் அரிதாகத்தான் செம்மறியாடு கிடைக்கின்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு உல்ஹியா செம்மறியாடு தான் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அந்த ஆட்டை பெற்றுக்கொள்ள செல்லுகின்ற போது அந்த ஆடு எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறது, எத்தனை காலங்கள் என்பதை நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். அதே போன்று
செம்மறி ஆடு அல்லாத ஆடுகளாக இருக்கின்ற போது 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். 2வது வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்க வேண்டும். அதே போன்று மாட்டை பொறுத்தவரை 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். 3வது வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்க வேண்டும். ஒட்டகத்தை பொறுத்தவரை 5 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இந்த வருடக்கணக்கை அல்லாஹுடைய தூதர் எவ்வாறு கணித்தார்கள் என்று சொன்னால் முசின்னா என்று தான் அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலே அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். முசின்னா என்பது அதாவது பல்லு முளைக்கக்கூடிய அந்த தருவாய். இப்போ பல்லு முளைத்திருக்கும். 1 வருடம் ஒரு சாதாரண ஆட்டுக்கு 1 வருடம் பூர்த்தியாக இருந்தால் முழு பல்லும் அவைகளுக்கு முளைத்திருக்கும். இப்படித்தான் அதனுடைய வருடத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் இட்டு கொண்டார்கள். அதே போன்று உல்ஹியா கொடுக்கக்கூடிய அந்த பிராணி எப்படிப்பட்ட பிராணியாக இருக்க வேண்டும்? அதிலே குறைகள் இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு பிராணியாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அர்பஉன் லா யுஜ்ஸீன ஃபில் அல்லாஹி, 4 விடயங்கள் இருந்தால் ஒருவருடைய உல்ஹியா அறுத்து பலியிடல் என்ற இபாதத்துக்கு கூலி வழங்கப்பட மாட்டாது. அதிலே ஒன்று அல் அவுரா உல் பையுனு அவுருஹா, அதாவது தெளிவாக தெரியக்கூடிய குருடு. இப்போ குருட்டுத்தன்மை உள்ள ஒரு பிராணியை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? உல்ஹியா அறுத்து பலியிடக்கூடிய வணக்கத்தில் ஒரு அங்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது தேகாரோக்கியம் உடையதாக, நல்ல பார்வை தெளிவுடையதாக இருக்க வேண்டும். அதே போன்று வல் மரீலத்து யுபையுனு மரதாக, அந்த நோயில்ல பிராணி அதற்கு தெளிவாக வெளிப்படையாக தெரிகின்றது இது நோயில்ல பிராணி என்று. அப்போ அப்படிப்பட்ட நோயில்ல பிராணிகளை நாங்கள் உல்ஹியாவுக்காக அறுத்து பலியிடக்கூடாது. அதே போன்று அல் அர்ஜா உல் பையுனு தல் உஹா, கொம்புடைந்த பிராணிகள். இப்போ சில பிராணிகள் இருக்கும் கொம்புடைந்து இருக்கும். அந்த கொம்புடைந்த பிராணிகளை நாங்கள் உல்ஹியாவாக கொடுக்கக்கூடாது. அதே போன்று வல் அஜிஃபா உள்ளதி லா துஃப்னா, அதாவது மெலிந்த பிராணிகள் இருக்கும், ஒன்றுக்கும் பயன்படுத்த முடியாத அளவு, அதில் இறைச்சியே இருக்க மாட்டாது. அப்படிப்பட்ட பிராணிகளை அறுத்து பலியிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் கொடுப்பதை நல்ல முறையில் கொடுக்க வேண்டும் என்பதையே இஸ்லாம் விரும்புகின்றது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மா துஹிப்பூன், நீங்கள் நேசிக்கக்கூடியவற்றைத்தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும். அவ்வாறு செலவு செய்தால்தான் நீங்கள் நன்மையை அடைந்து கொள்வீர்கள். மாறுகின்ற பட்சத்திலே உங்களுக்கு சாப்பிடுவதற்கு விருப்பம் இல்லை, ஆனால் ஹதியாவாக அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் கொடுப்பதற்கு விரும்பினால் அதற்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது என்பதாக அல்லாஹு தாலா திருமறையிலே கூறுகின்றான். அதே போன்று இந்த உல்ஹியா கொடுக்கக்கூடிய பிராணிகள் கொடுக்கப்படக்கூடிய நேரம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள் தான் ஹஜ்ஜி பெருநாள் என்று பெயர் வைத்திருக்கிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வைத்த பெயர் யௌமுன் நஹர் அல்லது ஈதுல் அல்ஹா. இப்போ ஹதீஸில் வருது எப்படின்னு சொன்னால், எங்களுக்கு அல்லாஹு தாலா 2 பெருநாளை சந்தோஷத்துக்குரிய நாளாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். ஒன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அல்ஹா. அப்போ ஈதுல் அல்ஹா அல்லது யௌமுன் நஹர், அறுத்து பலியிடக்கூடிய அந்த நாள் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது அறுக்க வேண்டும் என்ற சட்டத்தை சொல்லுகின்ற போது, மன் ஸபஹ பஅத ஸலாத்தி ஃபகத் தம்ம நுஸுகுஹு, யார் ஒருவர் பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னர் அந்த பிராணியை அறுத்து பலியிடுகிறாரோ அவருடைய அறுத்து பலியிடல் என்று சொல்லப்படக்கூடிய வணக்கம் பூரணமடைந்து விட்டது. பெருநாள் அன்று இரவு ஒருவர் அறுக்க முனைந்தால் பெருநாளுடைய தினத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆடைகளை அழுக்கு படிந்து விடக்கூடாது, என்னுடைய பொழுதுகள் அந்த பிராணியை அறுத்து பலியிடுவதிலே சென்றுவிடும், சந்தோஷமாக அந்த நாளை கழிக்க முடியாது என்று சொல்லி ஒருவர் பெருநாளுடைய தினத்தின் இரவிலே அந்த உல்ஹியாவுடைய பிராணியை அறுத்து பலியிடுவாராக இருந்தால் அது உல்ஹியாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றியவராக அவர் ஆக மாட்டார். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு அன்சாரி தோழர் அவ்வாறு செய்து விடுகின்றார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் செய்த அந்த தொழுகைக்கு முன்னர் உங்களுடைய பிராணியை அறுத்து பலியிட்டது ஏனைய நாட்களில் சதக்கா, பிராணியை அறுத்து சதக்கா செய்ததை போன்றதுதான் ஆகும், ஆனால் உங்களுடைய உல்ஹியா கடமை நிறைவேறவில்லை என்று அந்த அன்சாரி தோழருக்கு எடுத்துரைத்த போது, யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே 6 மாதம் நிரம்பிய ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது, அதனை அறுத்து பலியிடட்டுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக மாத்திரம்
அந்த சந்தர்ப்பத்திலே அனுமதி வழங்குகின்றார்கள். நீங்கள் பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னர் அறுத்து பலியிடலாம் என்று சொல்லி அனுமதி வழங்குகின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகைக்கு பின்னர் தான் பிராணிகளை அறுத்து பலியிட வேண்டும். குறிப்பாக பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னர் அறுத்து பலியிடுவது மிக ஏற்றமானது. அவ்வாறு முடியாத சந்தர்ப்பத்திலே அதற்கு பின்னர் வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் பிறை 11, 12, 13 ஆகிய நாட்களில் நாங்கள் அறுத்து பலியிடலாம். இது ஜும்ஹூருல் உலமாக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அறுத்து பலியிட்ட பிராணியை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? இப்போ இறைச்சிகள் இருக்கும், அறுத்து பலியிட்டு இருப்போம், அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லுகின்றான், ஃபகுலு மின்ஹா, நீங்களும் உண்டு கொள்ளுங்கள், வஅத்திமுல் பாஇஸல் ஃபகீர், ஏழைகளுக்கும் அதனை உணவாக வழங்கிக் கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்திலே கூறுகின்ற போது ஃபகுலு மின்ஹா வஅத்திமுல் கானிய வல் மோத்தர், நீங்கள் அதிலிருந்து நீங்களும் உண்டு கொள்ளுங்கள். அதே நேரத்தில் யாரெல்லாம் சுய கௌரவத்தோடு தன்னுடைய ஏழ்மையை வெளிப்படுத்த முடியாமல் மறைத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை இனங்கண்டு அந்த இறைச்சியிலிருந்து அவர்களுக்கும் கொடுத்து கொள்ளுங்கள். வல்முத்தர், யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கும் கொடுங்கள் என்பதாக இந்த இறைச்சி விடயத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு சட்டத்தை சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அறுத்து பலியிடுகின்ற பிராணியுடைய இறைச்சிகளை நாங்களும் எடுத்துக்கொண்டு எங்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் கொடுத்து கொண்டு தேவையுடையவர்களுக்கும் கொடுத்து எங்களுடைய நண்பர்களுக்கும் நாங்கள் கொடுத்து விடுவது சிறந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் வமையு அல்லிம் ஷஆஇர் அல்லாஹ், இவ்வாறு உதுஹியா என்ற அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகின்றாரோ ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அவர் இறைச்சம் அடைந்த உள்ளங்களை உடையவராக ஒருவராக மாறிவிடுகின்றார் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதரர், எத்தனையோ பேர் வசதி வந்த நிலையிலும் கூட உதுஹியா கொடுக்காமல் அவருடைய பணத்தை சேமித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மல்லம் யுதஹி, யார் ஒருவர் உதுஹியா கொடுக்கவில்லையோ வசதி இருந்த நிலையிலும் கூட அவர் எங்களுடைய தொழக்கூடிய இடத்துக்கு நெருங்க வேண்டாம் என்று கூறினார்கள். எங்களுக்கெல்லாம் அதிகமாக வாகனம் வாங்குவதற்கு, வீடு கட்டுவதற்கு, கடை கட்டுவதற்கு, எங்களுடைய தொழில் துறவுகளில் ஈடுபடுவதற்கெல்லாம் பெருத்த பணம், கொளுத்த பணம் இருக்கிறது. ஆனால் உதுஹியாவுடைய அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதில் பணம் இல்லை என்ற நிலைக்கு எங்களை நாங்கள் தீர்மானித்து முடிவெடுத்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முடியுமானவர்கள், சக்திக்குட்பட்டவர்கள் அந்த கடமையை செய்வதற்கு முன்வர வேண்டும். அதனை அல்லாஹு தாலா விரும்புகின்றான். அதே நேரத்திலே கொடுக்கின்ற பிராணி யாருக்காக கொடுக்க வேண்டும்? உதுஹியா என்ற ஒரு கடமை இருக்கிறது, மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவருக்கு இறைச்சி கொடுத்து விட்டேன் என்ற பெயர் எடுப்பதற்காக கொடுக்கக்கூடாது. இஹ்லாஸான முறையில் அல்லாஹுக்காக கொடுக்க வேண்டும். அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், லை யனால் அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணியுடைய இரத்தங்களோ அதனுடைய மாமிசங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறைச்சந்தான் அல்லாஹ்வை சென்றடையும் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். அதே போன்று நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிராணி எங்களுடைய ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து கொடுக்க வேண்டும். வட்டிக்கு கொடுத்து அதனால் உழைத்த பணத்தினால், அல்லது வட்டிக்கு வாகனம் எடுத்து அதனால் உழைத்த பணத்தினால் பிராணிகளை அறுத்து அல்லாஹுக்காக பலியிடக்கூடாது. அல்லாஹு தாலா திருமறையிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாங்கள் உங்களுக்கு வழங்கிய நல்லவற்றிலிருந்து, மனமானவற்றிலிருந்து அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா திருமறையிலே கூறுகின்றான். அதே போன்று இன்னும் ஒரு இறுதியாக ஒரு விடயம், கூட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. அது கூட்டாக கொடுக்கக்கூடிய, அதாவது தனிமையாக கொடுக்கக்கூடிய ஆடு, மாடு, ஒட்டகை போன்ற பிராணிகளை ஒருவருக்கு தனியாக கொடுக்க முடியாவிட்டால் அவர்கள் ஒட்டகமாக இருந்தால் அல்லது மாடாக இருந்தால் உச்சபட்சம் 7 பேர் 7 பங்குகளாக பிரித்து 7 நபர்கள் கூட்டாக சேர்ந்து கொடுக்கலாம். ஆடாக இருந்தால் ஒரு தனி மனிதன் அதனை தனியாக செய்து கொள்வதே சிறந்தது என்ற அடிப்படையிலே முடியுமான வரையிலே உதுஹியாவுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதிலே ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் எங்களை அணுகி நீங்கள் அதற்குரிய சந்தேகங்களுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். வாஹிர் தஅவத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ்ஸலாம்.